ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அந்த நினைப்பில் மண்ணை தூவிவிட்டு தட்டானை போல பறந்து விடுவான் இடிதாங்கி. ஏனென்றால் எதிராளியின் கண்களுக்குள் சிக்காமல் தப்பும் வித்தையை அறிந்தவன் இடிதாங்கி. காரணம் உருவம் அப்படி. அப்படியே தான் என்னோடு சேர்ந்து இருப்பவர்களும் ஒரு சல்லியாக இருப்பதால் அவர்களையும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆணை மாதிரி பெரிய உருவம் கொண்டவனாக இடிதாங்கி இருந்திருந்தால் பேருந்தையோ அல்லது ரயிலையோ பின்னால் கொண்டு வந்து மோதி சோழியை முடித்திருக்க முடியும். கழுவிய மீனில் நழுவுவது எப்படி என்ற வித்தையை அறிந்ததால் தான் இடிதாங்கி குழம்பு சட்டிக்குள் கிடந்து குழப்பங்களை விளைவித்துக் கொண்டார். ஆனால் யானைகள் அப்படி அல்ல. தான் உண்டு தன் தும்பிக்கை உண்டு என்று காட்டில் பிளிரி கொண்டிருந்த அந்த விலங்கு இப்போது கண்ணீரும் கம்பளியுமாக அலைந்து திரிக்கின்றது. ஒரு காலத்தில் டைனோசர்களுக்கும் இடிதாங்கியை போல முரட்டுத்தனமாக முழங்கி கொண்டு திரிந்தன என்று ஹாலிவுட்டில் கதைவிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த இனம் எப்படி காணாமல் போனது என்பதை ஒருவரும் எண்ணி பார்த்தது கிடையாது. ஏன் ஸ்பீல்பெர்க் கூட ஃபீல் பண்ணி இருப்பாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இடிதாங்கி அறிவான். டைனோசர்கள் இடிதாங்கியை போல உடலில் 1/2 கிலோ கரியை மட்டும் சதையாக கொண்டு காடுகளில் உரிமை கொண்டிருந்தால் ஜுராசிக் பார்க் என்ற படம் உங்களுக்கு பார்க்க கிடைத்திருக்கு. அப்படி ஒரு நிலைதான் இன்று யானைகளுக்கு வரும் என்ற ஆபத்து தெரிவதாக இடிதாங்கியின் கனவில் வந்து கிளி சொல்லியிருக்கு. நாட்டில் பிளிரிக் கொண்டிருக்கும் இடிதாங்கிக்கு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் காடுகளில் பிளிரிக் கொண்டிருக்கும் யானைகளுக்கு நாளுக்கு நாள் ஆபத்து நெருங்கி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. இப்படியே போய்கொண்டிருந்தால் அந்த தும்பிக்கை கொண்ட உயிரினங்கள் காப்பாற்றப்படுமா என்ற நம்பிக்கை குறைந்து வருகிறது. அணில் என்று பள்ளிக்கூடத்தில் படித்த அணிலுக்கு ஆபத்து இல்லை. காரணம் அது குரில் என்பதால் குறுகிய பிராணி. ஆனால் ஆணை என்ற நெட்டெழுத்தில் படித்துக் கொண்டிருந்த அந்த நெடிய விலங்கு வாழ்விட பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றால் காட்டில் யாரோ அட்டகாசம் செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள. காட்டை கபலீகரம் செய்ய செய்ய நம் வீட்டு முற்றத்தில் பிளிரல் சத்தம் கேட்கத்தான் செய்யும். ஆக மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே வில்லங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்காமல் பழியை இடிதாங்கியின் மேல் போட்டால் இடிதாங்கி என்ன செய்வார்? கும்கி யானைகளை கூட்டி வந்து குறுகிய கால தீர்வு செய்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். கும்கிகள் உள்மனதிற்குள் இருக்கும் குமுறர்கள் என்னவென்று நாம் அறிவோமா? வலசை போகும் யானையின் போக்கிலும் வலசரவாக்கம் போகும் இடிதாங்கியின் பாதையிலும் சோதனைகள் வந்தால் விளைவுகள் விபரீதமாக மாறும் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.